வேஸ்டா? என்ன மேம் சொல்றீங்க? ஹாய் மேம், ஸ்வீட் எடுத்துங்களே. என்னப்பா, பர்த்டேவா இல்ல எதனா விசேஷமா? இல்ல மேம், கார் ஒண்ணு, புது கார் ஒண்ணு வாங்கியிருக்கோம். ஓ சூப்பர். நீ தான் ஆல்ரெடி கார் வச்சிருக்கியப்பா? இல்ல மேம், இப்ப நியூ மாடல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஹாப்பி நியூஸ் தான். பட் தேவைக்கு அதிகமா இன்னொரு பொருளை வாங்கினா அது என்ன யூஸ்? என்ன மேம் இப்படி சொல்லிட்டீங்க? உட்காருங்க, நான் தெளிவா சொல்றேன். ஆல்ரெடி ஒரு கார் நல்லா இருக்கப்ப நியூ மாடல்ன்ற ஒரே ரீசனுக்காக மணி வேஸ்ட் பண்ணலாமா? வேஸ்டா? என்ன மேம் சொல்றீங்க? இப்போ உங்ககிட்ட ஒரு 20 lakhs இருக்கு. 10 lakhsக்கு ஒரு காரும் 10 lakhsக்கு ஒரு பிளாட்டும் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கார் வாங்கி கொஞ்ச நாள்ல ரீசேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்கினதை விட லோ பிரைஸ்ல தான் சேல் பண்ண முடியும். பட் லேண்ட் அப்படி இல்ல, கண்டிப்பா லாஸ் ஆகாது. இப்போ கார் வாங்கினதுக்கு அப்புறம் அதோட இஎம்ஐ, மெயின்டெனன்ஸ், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கும். குறைஞ்சது 3 lakhs to 4 lakhs வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா லேண்ட்ல இனிஷியல் எக்ஸ்பென்ஸ தவிர வேற எந்த செலவும் கிடையாது. கண்டிப்பா அப்ரிசியேஷன் இருக்கும். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வாங்கின காரோட வேல்யூ 25% டிகிரீஸ் ஆயிருக்கும். ஆனா லேண்டோட வேல்யூ கண்டிப்பா 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். மேம் நீங்க சொல்றது ஆனா கரெக்டுமா தான் தோணுது எனக்கு. இப்ப சொல்லுங்க, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத லக்ஸுரி திங்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணீங்களா? நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேம். இனிமேல் டிப்ரிசியேஷன் அதிகமாக திங்ஸ் வாங்குறத கம்மி பண்ணிக்கிறேன் மேம் நானு. This video is for awareness from JBN Homes. Car gives comfort, land gives confidence. For more details, contact 9444 040 040.